வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லா எப்படி இருக்கீங்க? என் பேர் பூபாலன். பிட்காயினை பத்தி எனக்கு தெரிஞ்சது வந்து என் நண்பர் யுஎஸ்ல இருந்து ஜேம்ஸ் ரோலான்னு சொல்லி பிட்காயினை பத்தி படியா அப்படின்னு போய் சொன்னார். படிக்க ஆரம்பிச்சேன், சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நான் எப்படி ஐ மேக் 6 figure income த்ரூ பிட்காயின் அண்ட் பிட்காயின். 30-40 வருஷமா நம்ம பணத்துக்காக அலைகிற பாடு இருக்க பொறும் பாடு முந்து நூலாகி திருப்பி பார்க்கும்போது பார்த்தா திருப்பியும் நம்மள்ட்ட பணம் இல்ல. நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் பிட்காயின். உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரர்கள் பேசிட்டாங்க. நீங்க பாத்தீங்க இங்கிலீஷ்லயும் பேசியிருக்கிறாங்க, உலக பில்லியனர்லாம் பேசியிருக்கிறாங்க, ஊர்ல போற இந்தியா டிவில எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மலேசியால நம்மளும் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியாவுக்கான முப்பான்ல போற பிட்காயின் பத்தி பேச ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம பணத்தோட வளர்ச்சியை பார்ப்போம். பணம் என்றால் நம்பிக்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆரம்பம் ரொம்ப பின்னால பாத்தீங்கன்னா சிஸ்டம் பட்டன் சொல்லுவாங்க, தெரிஞ்ச வீட்டில் பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். அதான் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்த்தோம். ஆனா உலகம் பெருசாக நம்ம நிறைய பேர் சந்திக்கும் போது நமக்கு நம்பிக்கையான அடிப்படையான ஒரு பொருள் தேவைப்படுச்சு. அதுதான் தங்கம். இன்னைக்கு வெறும் தங்கத்தை கொடுத்தா எடுத்துக்கணும். சோ தங்கம் இன்னைக்கும் வேல்யூ தான். ஆனா தங்கத்தோட பலவீனம் என்ன? நம்ம கையில ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருலயும் அபியாஸ் கேட்டா தங்கத்தை அடிச்சா கொடுக்க முடியும், அந்த பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது தங்கத்தை நிறைய எடுத்துட்டு போறோம், டிஃபிகல்ட் இருக்கு. தங்கத்தெல்லாம் எந்த கொடுத்தது? அதுக்கு ஈக்குவலான நோட்டை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கிற பேப்பர் கரன்சி. அரசாங்கங்களும் பெடரல் பேங்க்ஸ் உருவாக்கப்பட்டதுதான் பேப்பர் கரன்சி, தங்கத்துக்கு இணையாக வைத்தது. அப்புறம் இன்டர்நெட் டெக்னாலஜி வளர்ந்தோன்னே உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ், ஆன்லைன் பேங்கிங் இதெல்லாம் வளர்ந்துருச்சு. பணம் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா அடிப்படையில இந்த பேப்பர் கரன்சி பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இந்த பணத்துல இருக்கிற பிரச்சனை? இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 30-40 வருஷம் நம்ம செலவு பண்ற டைம் நீங்க கட் ஷார்ட் பண்ணிடுவீங்க. பணம் என்றாலே பணம் வீக்கம் இருக்கு. பணம் வீக்கத்தினால பொருள் விலைகள் ஏறுது. பல நாட்டுல பணம் வேல்யூ இல்லாம போயிடுச்சு, டிஷ்யூ பேப்பர் ஆயிடுச்சு, இருக்கிறாங்க. சில நாட்டுல ஓவர் நைட்டா பொதுமக்களே ஏறாங்க. நம்ம நாட்டிலே நீங்க எடுத்துங்க, விழுந்துகிட்டு இருக்கு. படிப்பு விலை அதிகரிக்கிறது, உணவு விலை அதிகரிக்கிறது. ஆனா அதுக்கு வேகமான சம்பளம் அதிகரிக்கிறதா? இல்ல. அப்ப நம்ம அதிகமான ஒரு நேரத்தை செலவு பண்ணி விடுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான பணத்தை சேர்க்கிறதுக்கு நிறைய பேர் சொல்யூஷன் தேடிட்டு இருந்தாங்க. அந்த சொல்யூஷன் தான் 2009 சத்தோஷி நாகமோட்டோன்றவர் ஒரு புதிய டெக்னாலஜி அடிப்படையில பிட்காயின் என்ற முதல் இணைய பணத்தை கண்டுபிடிச்சார். அந்த பணம் தங்கத்தை போன்றதும் பேப்பர் போன்றதும் சேர்ந்து இணைத்து வேலை செய்யக்கூடிய பியூட்டி அந்த பணத்தில் இருந்துச்சு. பணம் என்றாலே அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கும். முதல் பணம் என்றால் அதுக்கு வேல்யூ இருக்கணும். சோ இன்னைக்கு பிட்காயின்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு வேல்யூ இருக்கு. மற்ற கரன்சிக்கு இணையாக பிட்காயின் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பணம்னா வந்து பாதுகாப்பா வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். இப்ப பிட்காயின் வாலெட்னு சொல்லிட்டு நீங்க நிறைய உங்களோட ஸ்மார்ட் போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா பாதுகாப்பா வைக்க முடியும். அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாலெட் தான் பிளாக் செயின். அடுத்தது பணம்னால கிட்டவங்களுக்கு எட்டவங்களுக்கும் உங்களால அனுப்பக்கூடிய வசதி இருக்கும். ஸ்மார்ட் போன்ல நீங்க யார் வேணுமா அனுப்பலாம். உலகத்துல எந்த மூலையில வேணுமா வாட்ஸ்அப் மாதிரி அனுப்ப முடியும். கடையில ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், ஆன்லைன்லயும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கணும். இந்த பணத்தை ஏறக்குறைய 3 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் உலகம் முழுக்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பிட்காயின்ல காடி வாங்கலாம், பிட்காயின்ல வெக்கேஷன் போலாம், பிட்காயின்ல ஏரோப்ளேன் டிக்கெட்ஸ் வாங்கலாம், டெல் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கலாம். இவங்க எல்லாம் உலகத்துல இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள். சன் டிவி பில் இருந்து எல்லாமே நீங்க பிட்காயின்ல கட்டக்கூடிய வசதிகள் வந்து கொண்டு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிட்காயின் என்றாலே பணம் என்றாலே பிறர் கரன்சிக்கு நீங்க மாத்த முடியும். பிட்காயினை போய் நீங்க எந்த நாட்டுல வேணுமாலும் ஏடிஎம் முழுக்க நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அதுல ஒரு நண்பர் தான் வந்து மலேசியா ஈக்குவல அவரோட போன்ல பிட்காயின் இருக்கு, ஷூட் பண்றாரு, 50 வெள்ளி வித்ட்ரா பண்றாரு. அந்த மிஷின்ல இருந்து ஏடிஎம் மேல அது வெளியாகுது. இந்த பணத்துக்கு இந்த வசதிகள் வந்துருச்சு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்ட்ல வந்துருச்சு. அந்த கார்ட்ல வந்து நீங்க பிட்காயின் இருக்கோ, நீங்க எங்க வேணுமாலும் உலகம் முழுக்க விசா அக்செப்ட் பண்றாங்களா, இதெல்லாம் நீங்க ஸ்வைப் பண்ண முடியும், ஏடிஎம்ல காசு எடுக்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியம், பணம் என்றாலே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், மணி சேஞ்சர் போயிட்டு மாத்த முடியும். இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சேஞ்சஸ் வந்துட்டாங்க. உலகம் முழுக்க உட்கார்ந்த இடத்துல உங்க பணத்தை வேற கரன்சிக்கு மாத்த முடியும். அதுல ரொம்ப பிரசித்தியான மலேசியால வந்து எக்ஸ்பீடியேஷன். இப்பேற்பட்ட படத்தை ஏன் அது ஸ்பெஷல் நம்ம சொல்றோம்? இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் வேணுமாலும் உலகத்துல நீங்க ரன் பண்ண முடியும். லட்சக்கணக்கான சர்வர்ல ரன் பண்றாங்க. ரன் பண்றவங்களோட பேரு தான் வந்து மைனர்ஸ் சொல்லுவாங்க. தொழில் வந்து மைனிங் சொல்லுவாங்க. சோ இவங்க எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எடுத்து ஃப்ரீயா ரன் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த சாஃப்ட்வேர் வந்து 21 மில்லியன் பிட்காயின் அச்சடிச்சு வெளியாகும் டிஜிட்டலா. சுமாரான 132 வருஷத்துல வெளியாகும். ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேரை வந்து பிறருக்கு இந்த பிட்காயின் அனுப்பக்கூடிய வசதியும் செய்து கொடுக்குது. ஏன் இந்த பிட்காயினை மக்கள் பயன்படுத்தணும்? உலகம் முழுக்க நீங்க பணத்தை நவுத்தணும், அதை நவுத்துறது பேங்க்ஸ், வெஸ்டர்ன் யூனியன், விசா, மாஸ்டர் தேர்ட் பார்ட்டி சொல்லுவாங்க. இவங்க ஹை ஃபீ சார்ஜ் பண்றாங்க, நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. பணத்துக்கு பணம் மாறும்போது வேல்யூ நம்மளுக்கு லாஸ்ட் ஆகுது. உங்களோட பணம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க நவுத்தவே முடியாது.
ஆனா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான சர்வர்ஸ்ல பிட்காயினை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வேணுமாலும் உங்க டிரான்சாக்ஷன் செஞ்சு கொடுக்க முடியும். வினாடி கணக்குல எனி டைம் எனிவேர் சூப்பர் ஃபாஸ்டா சூப்பர் செக்யூரா குறைவான மலிவான டிரான்சாக்ஷன் ஃபீல நீங்க உலகத்துக்கு யாருக்கு வேணுமா அனுப்ப முடியும் உட்கார்ந்த இடத்துல இருந்து. சோ இந்த கட்டத்துல பிட்காயின் அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க பாத்துருக்க டிரான்சாக்ஷன் சுமாரா $4 லட்சம் பெருமான உள்ள பிட்காயினை வந்து யாரும் அனுப்பி இருக்காங்க. மலேசியா காசுக்கு 2 மில்லியன் 2 மில்லியன் அனுப்பி 23 சென்ட்ஸ்ல யாராவது ஃபீ இப்ப கட்ட முடியுங்களா? பிட்காயின்ல முடியும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் பிட்காயின்ல இருக்கு. நிறைய பேர் உலகத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பணக்காரர்கள் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அத தொகுப்பை தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவா நான் காட்டுறேன். Bitcoin is better than currency. There's a big industry around Bitcoin, and people have made fortunes out of Bitcoin. The technical answer on Bitcoins is that Bitcoins is a remarkable cryptographic achievement. It is a huge deal. It's a huge, huge, huge deal. There are other technologies like blockchains, which is used for Bitcoin, but can also be used for many other applications like real-time gross settlement or trade finance verification. Bitcoins are booming. So if you're looking for a safe haven, Deirdre, you might want to start considering virtual cash. It is a form of internet cash, a virtual currency that can be traded online, and Bitcoin has been taking off. Bitcoin is taking the market by storm, and Target value for Bitcoin is not some $50 or $100. It is 100,000 to $1 million. You have to imagine, once it's auto-integrated into every web browser, cell phone, and email, it's almost unfathomable how high Bitcoin could go. Anda melaporkan PayPal, syarikat di bawah operasi eBay Incorporated, mengadakan rundingan dengan Coinbase Incorporated dan penyedia transaksi Bitcoin lain untuk bekerjasama menggabungkan mata wang maya di bawah sistem pembayaran Braintree. Bitcoin வளர்ந்து வரும் என்றும் நாளைக்கு இது ஒரு பெரும் சக்தியாக உருமாறும் என்றும் சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார். 就是说，因为你有竞争嘛，中国的那种挖矿这一块的人来说，相对于来说比较多的。புதிய பணத்தை உருவாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய நிறுவனங்கள் இதே போன்ற கரன்சிகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து கிரிப்டோ கரன்சி. நிறைய பேர் நினைச்சாங்க பிட்காயினுக்கு போட்டியாக வரும் அப்படின்ட்டு. பிட்காயின் வந்து இன்னும் அசுர வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய அளவுல பிட்காயின் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்தது 2-3 கரன்சி சொல்லக்கூடிய ஈத்தர், ஜிகேஷ் போன்ற நிறுவனங்கள்ல தான் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு முதலீடு செய்யறாங்க. எது உலகத்தை ஆளும் சுமாரா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை மட்டும் அது ஓவர்டேக் பண்ணல. பாய்ச்சிட்டு இருக்கிற இந்த பேப்பர் கரன்சி அதையும் ஓவர்டேக் பண்ணிருக்கு. பிட்காயின் மட்டும் 126% வளர்ந்திருக்கு. பிட்காயின் வந்து 2015 9ஆம் மாசம் போல சுமாரா எவ்வளவு இருக்கு? 1000 மில்லி. போன வருஷம் 12ஆம் மாசம் ஏறக்குற ஒரு 15 மாசத்துக்குள்ள 400%. அப்ப நீங்க 1 லட்சம் வெள்ளி வச்சிருந்தீங்கன்னா 2015 9ஆம் மாசம் போல பிட்காயினை போன வருஷம் டிசம்பர்ல உங்களோட சொத்து மதிப்பு 4 லட்சம் வெள்ளி. நிறைய பேர் சொல்றாங்க இனிமே தான் அதோட அதிகமான வளர்ச்சி ஏற்பட போகுது அப்படின்னு. நிறைய பேர் பிட்காயினை கேள்விப்பட்டு வராங்க. நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. டீம் ரெப்பர்ட்றவரு இவர் முக்கியமா எல்லா டெக்னாலஜி நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சிஎன்பிசில பேசும்போது சொன்னாரு ஒரு பிட்காயின் சுமாரா $10,000 ஹிட் பண்ணுமா 2018க்குள்ள 40,000 வெள்ளி மலேசியா காசு. ஆரம்பத்துல பிட்காயின் வந்து ரொம்ப நாளா வந்து வேல்யூ கிடையாது. எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. முத அதுக்கு ஏறக்குறைய பிடிச்ச வேல்யூ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2011 $1 4 வெள்ளி. ஆனா 2016க்குள்ள 4000 வெள்ளி. 4 வெள்ளில இருந்து 4000 வெள்ளி 1000 மடங்கு வளர்ந்திருக்கு. இது ஹிஸ்டரி. அவர் என்ன சொல்றாரு? 40,000 வெள்ளிக்கு போகும்போது சொல்றாரு. எத்தனை மடங்கு அது? 10 டைம்ஸ். சாத்தியமா இல்லையா? சர்வ சாதாரணமா நடக்குங்க.
இங்க 1 லட்சம் பேர் பாய்ச்சாங்க, இன்னைக்கு 10 மில்லியன் பாய்க்கிறாங்க. இங்க வரும்போது 1 பில்லியன் பீப்புள் கூட பாய்க்கலாம். இன்னும் வேலை ஏறும். இந்த ரேஸுக்குள்ள நம்ம எப்படி உள்ள வருது? இந்த காசு வேண்டாவா? இவ்வளவு விலையேற போற காசு வேண்டாவா? கண்டிப்பா வேணுமா இல்லையா? குரங்கு தங்க வேணுமா வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா அது எது சொல்லும்? வாழைப்பழம் தான் முத வேணும் அடம் பிடிக்கும். உண்மை இல்லையா? ஆனா அந்த குரங்க கூப்பிட்டு இந்த மாதிரி பிட்காயின்லாம் எடிகேட்லாம் பண்ணி 3 வாரத்துக்கு ஸ்கூல்லாம் அனுப்பி இல்ல இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு லெக்சர்லாம் கொடுத்து குரங்க கூட்டிட்டு வந்து வச்சு எது வேணும்டா ராஜான்னு கேட்டா அது என்ன வேணும்னு சொல்லும்? இல்ல ரெண்டும் வேணும்னு சொல்லும். இன்னைக்கு நம்மளுக்கு அது தேவை. இன்னைக்கு எல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. தெரியாத பட்சத்துல ரிங்கெட் சேருங்க, தெரிஞ்ச பட்சத்துல என்ன சேர்க்கணும்? பிட்காயின். இப்ப எப்படி அதை சேர்க்கிறது? பிட்கிளாப்ல நீங்க வந்து டிஜிட்டல் செல்வத்தை சேர்க்க முடியும். அவங்க ஆரம்பத்துல இந்த கிரிப்டோ கரன்சி தான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிட்காயின் வேற கரன்சி. ஆனா பிட்காயினோட வளர்ச்சியை பார்த்து அவங்க எல்லாரோட ஃபோக்கஸும் எங்க போச்சுன்னா பிட்காயின் மைனிங் போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2015ல கிளாப்காயின் என்ற சொந்த கிரிப்டோ கரன்சி தன்னோட சொந்த கரன்சியை லான்ச் பண்ணாங்க. 2016ல முக்கியமான வெளியான 2 கிரிப்டோ கரன்சி ஈத்தர் ஜிகேஷா மைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட சேர்த்து $2 மில்லியன் செலவு பண்ணி காயின்பே என்ற நிறுவனத்தை துவங்கினாங்க. இன்னைக்கு 2017 வரைக்கும் செக் போனேன்னா காயின்பேயோட ஷேர் கம்பெனியோட ஷேர் கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் ஏர்லியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே முதல்ல எல்லாமே கிடைக்கும். பிட்காயின் மைனிங் என்ன? சாஃப்ட்வேரை ரன் பண்ற ஒரு வேலை தான் மைனிங். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்? புதுசா பிட்காயினை அச்சடிச்சு வெளியாகும். அடுத்தது அந்த டிரான்சாக்ஷனை கிளியர் பண்ணி கொடுக்கும். மைனஸ்க்கு என்ன லாபம் கிடைக்கிறதுனால புதுசா அச்சடிக்கிற பிட்காயினும் டிரான்சாக்ஷன் ஃபீயும் சம்பாதிக்கும். ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன். இந்த ஒரு பிளாக் 10 நிமிஷத்துல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் கலெக்ட் பண்றது தான் பிளாக். நாளைக்கு சுமாரா 144 வாட்டி பிளாக் வெளியாயிட்டே இருக்கும். 10 நிமிஷமா. இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்ல 2458 டிரான்சாக்ஷன் இருக்கு. அதை கிளியர் பண்ணி கொடுத்த நிறுவனம் பிட்கிளாப். அதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச சன்மானம் பாருங்க. டிரான்சாக்ஷன் ஃபீ இத்தனை 1000 டிரான்சாக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச டிரான்சாக்ஷன் ஃபீ இது. ரெண்டாவது அவங்களுக்கு கிடைச்ச புதுசா அச்சடிக்கப்பட்ட பிட்காயின் 12.5. இதுதான் அவங்களோட வருமானம். சுமாரா 13.5 பிட்காயின் எனக்கு ஒரு 50,000 வெள்ளி பெருமானம் இல்ல. பணத்தை ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு வெளியாவது அதை போட்டி போட்டு எடுக்கிறவங்க தான் மைனஸ். 40,000 பிட்காயின் கிட்ட சம்பாதிச்சோம். ஏன்னா சுமாரா 2260 பிளாக்ஸ்க்கு மேல நம்ம ஹிட் பண்ணிருக்கோம் இந்த 2 வருஷத்துல. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க லைஃபா போய் பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்மள்ட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10,000 பிட்காயின். மீதி 20,000 பிட்காயினுக்கு மேல நிறுவனம் யாருக்கு கொடுத்திருக்காங்க? இந்த இன்வெஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க. டாப் 18 பிகர்ஸ் மைனஸ் உலகத்துல பட்டியலிடும் போது 1000 கணக்கான மைனஸ் உலகத்துல இருக்காங்க. 6வது இடத்துல இருக்கும். சோ we are very very big. சோ நீங்க போற பணம் very very safe. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் மைனஸ் இதுதான் அவங்க காட்டுறாங்க. 24 மணி நேரத்துல யார் யார் எத்தனை பெர்சன்டேஜ்ல பிளாக் அப்படின்னு. ஓகேங்களா? அதுல மிகப்பெரிய நிறுவனம் சொல்லக்கூடிய என்பூல் இருக்கு. இவங்ககிட்ட கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் வித் $500,000. யோஷின்றவர் நிறைய யோசி என்பூல் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு என்ன இந்த ஹை ஸ்பீட் சர்வர்ன்ற மிஷின் மைனிங் நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட்ல நடக்குது. சிப்பஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. நிறைய நிறுவனங்கள் அங்க போயிருக்காங்க. நம்மளோட பிட்கிளாப் மைனிங்கும் அங்க தான் நடக்குது. அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2 வருஷம் விடாம கண்டினியூஸா சேர்ந்தவங்க அத்தனை பேத்துக்குமே பிட்காயின் கொடுத்துட்டு இருக்காங்க. மைனிங்ல இருந்து வந்த லாபத்துல இருந்து. அப்படிப்பட்ட நிறுவனத்துல நான் எப்படி சேரலாம்? ஒரே ஒரு தடவை மெம்பர்ஷிப் $99 கட்டுறீங்க. ரெண்டாவது 3 வகையான மைனிங் பூல் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க கம்ஃபர்டபிளா எடுத்துக்கலாம். 500 சின்னது, 1000 கொஞ்சம் பெருசு, 2000 அதை விட கொஞ்சம் பெருசு. இது 3ல ஏதாவது ஒரு ஷேர் ஆரம்பிக்கலாம். 3 எடுத்தீங்கன்னா நீங்க ஃபவுண்டர்.
lowest package வந்து 500, highest package வந்து founder package. டெய்லி பிளாக் சீட் பண்றாங்களா இல்லையா, அந்த பிளாக்ஸ்ல எவ்வளவு பிட்காயின் கிடைக்குதோ உங்க ஷேர் பிரகாரம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ டெய்லி உங்களுக்கு பிட்காயின் கிடைக்குமா, வர லாபத்துல சிறு பகுதியை திருப்பி நீங்க வந்து என்ன பண்ணீங்க, ஷேரா வாங்குவீங்க. ஓகேங்களா? ஏன் ஷேரா திருப்பி வாங்குறீங்க, கண்டினியூஸா அவங்க வந்து புது மிஷினை வாங்கி வாங்கி அடிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும், அதுல வர லாபத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஷேர் பெருக்க உங்க லாபம் பெருகும். அது வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் சொல்றோம். பிட்காயின் மைனிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால பிட்கிளப் கூட உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, முதல் உங்களுக்கு டெய்லி பிட்காயின் மைனிங் கிடைக்குது. ரெண்டாவது ஃப்ரீயா கிளப் பாயிண்ட் கொடுக்குறாங்க, லிமிடெட் ஆஃபர். இன்னைக்கு பாப்போம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பைன்பே கம்பெனியோட ஷேர் கொடுக்குறாங்க. நாலாவது, இனிமே ஷேர் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுலயும் உங்களுக்கு உறுதியாக பங்கு உண்டு. 5, பெரிய நீங்க செல்வத்தை பெருக்கக்கூடிய களமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. 1 by 1 போகும். பிட்காயின் இந்த மாதிரி டெய்லி பிட்காயின் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை டெய்லி எடுத்து வாலெட்ல வந்துரும். இதை எடுத்து நீங்க கேஷ் அவுட் பண்ணி செலவு பண்ணலாம், சேவும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டர் பேக்கேஜ் இன்னைக்கு சுமாரா ஒரு 300 வெள்ளி பெருமானோட பிட்காயின் உங்களுக்கு கிடைக்குது. டெய்லி கணக்கு வச்சு மாசத்துல நீங்க கணக்கு வச்சீங்கன்னா ஒரு 300 வெள்ளி. ஆனா பிட்காயின் மட்டுமே விலை ஏறுன்னு வச்சுங்களேன், எவ்ரி இயர் பிட்காயின் மட்டுமே விலை ஏறி ஒரு 2020ல பிட்காயின் வந்து 1 லட்சம் வெள்ளிக்கு மேல போகும்னு சொல்றாங்க. 2 லட்சம் வெள்ளி சொல்றாங்க, 1 லட்சம் வெள்ளியை வச்சுக்குவோம். அன்னைக்கு உங்களுக்கு பேசிவ் இன்கம் ஏறக்குற 10,000 வெள்ளி பெருமானோட பிட்காயின் நீங்க கலெக்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க முதலீடு செய்யறது எதிர்காலத்துல உங்களுக்கு பெரிய அளவுல டெய்லி மாசம் பேசிவ் இன்கம் வருமானம் கிடைக்கும். ஒரு 5 பிட்காயின் நீங்க $700 பெருமானோட பிட்காயின் நீங்க 3500 வெள்ளிக்கு நீங்க செலவு பண்றீங்க. 3 வருஷத்துல பிட்காயின் வேல்யூ அதிகரிச்சு சுமாரா எவ்வளவு 2 லட்சம் வெள்ளி. ஆனா அதை எடுத்து பிட்கிளப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனிங் மிஷின் கிடைக்கும். சோ மைனிங் மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா அதே 3 வருஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற பிட்காயின் நீங்க செலவு பண்ணாம சேர்த்து வச்சீங்கன்னா சுமாரா 10ல இருந்து 15 பிட்காயின் நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. அன்னைக்கு அதே பிட்காயின் $1,50,000 சுமாரா 6 லட்சம் வெள்ளி கிட்ட போகும். பிட்கிளப் இன்னும் நிறைய கொடுக்குறாங்க. கிளாக் பாயிண்ட் கம்பெனி உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி. அது கொடுக்கும் போது அதோட வேல்யூ மேஷர் காசு கேரக்டர் 20 காசு, 10,000 கொடுத்தாங்க, 7,000 கொடுத்தாங்க, மெம்பர்ஸ்க்கு ஃபவுண்டர் அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்தாங்க. நிறைய ஒரு வருஷத்துல போன டிசம்பர்ல ஏறக்குற $50 2 வெள்ளிக்கு மேல அந்த காயின் வந்து விலை ஏறிச்சு. கேஷ் அவுட் அளவு பேர் பண்ணாங்க, 1000% ஏறி. இந்த 1000%க்காக நிறைய பேர் வெளியே போயிட்டு 30% கொடுப்பாங்க, 40% கொடுப்பாங்க, 20% கொடுப்பாங்க, இருக்கிற காசெல்லாம் போய் தொலைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கம்பெனி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அது 1000% ஏறி. இன்னொரு வருஷத்துக்கு டார்கெட் இன்னொரு 1000% ஏறும் அப்படின்ட்டு. சோ 1 லட்சம் வெள்ளி பெருமான கிளாக் பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க 1 மில்லியனுக்கு நீங்க சொத்து அதிபதியா இருக்கீங்க. இன்னும் ஒரு வருஷம் போனா 10 மில்லியன் சாத்தியமான்னு கேட்டா நடந்திருக்கு. ஏறக்குற 80 மில்லியன் காயினை வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. $40 மில்லியன் காசை மக்கள் கையில கொடுத்துருக்காங்க. அடுத்து பாயின்பே ஷேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்து விசா, மாஸ்டர் கார்டு அக்செப்ட் பண்றாங்க. அண்மையில ஆரம்பிச்சது வந்து அலிபே, கேள்விப்பட்டீங்க, அலிபாபா கம்பெனி. அலிபேன்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களோட டர்ன் ஓவர் மட்டுமே அந்த பேமெண்ட் அலிபே பேமெண்ட்ல 61 பில்லியன் சேல்ஸ் செய்யறாங்க. இது எல்லாமே ரிங்கெட்லயும் டாலர்லயும் பேப்பர் கரன்சில நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ். பிட்காயின் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் கிடையாது, பிட்பேன்ற ஒரு பெரிய நிறுவனம் மட்டும் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு போட்டியா வந்திருக்கிறது தான் பாயின்பே. இவங்க இனிமே நிறைய பேர் பிட்காயின் மெர்ச்சன்ட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா பாயின்பேக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இந்த வருமானத்துல வருகின்ற காசை ஷேர் பிரகாரம் திருப்பி பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த ஷேர் கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பக்கத்துல நீங்க ஒரே தடவை லோவஸ்ட் பேக்கேஜ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன நான் காட்டிடுறேன். சோ லோவஸ்ட் 500, ஹையஸ்ட் ஃபவுண்டர் பேக்கேஜ். 3000 வெள்ளில இருந்து 17000 வெள்ளிக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் முழுக்க மைனிங்ல இருந்து பிட்காயின் the most profitable most valuable currency உங்களுக்கு லைஃப் முழுக்க கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு போறக்கூடிய தொழில தான் நீங்க போறீங்க. அடுத்து கிளாக் காயின், கம்பெனியோட ஃப்ரீ கிளாக் காயின் ஒன்லி ஃபவுண்டருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நோ மோ 1 ஷேர் 2 ஷேர். ஆரம்பத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் 600ல இருந்து 10,000 வரைக்கும் கொடுத்தாங்க ஃப்ரீயா. ஓகே, இந்த ஆஃபர் இல்ல. இப்ப பாயின்பே ஷேர் கொடுக்குறாங்க. இப்ப இந்த கிளாக் காயின் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப பாயின்பே ஷேர் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் உள்ளவங்களுக்கு 600 பாயின்பே ஷேர் கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ஃபவுண்டருக்கு சுமாரா 8600 பாயின்பே ஷேர் கொடுக்குறாங்க. only for the first 1000 ஃபவுண்டர்ஸ்க்கு மட்டும் தான். முடிஞ்சுனா டக்குனு டிராப் பண்ணோம், ஏறக்குற 5000 இறங்கிடும். 4ஆம் தேதி ஜனவரில இருந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி டே ஃபவுண்டர்ஸ் கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏறக்குற 90 நாட்டுல 35000 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கிறோம். இப்ப ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களோட ஃபவுண்டர் நீங்க தயவு செஞ்சு எப்படியாவது கிராப் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங்கா வந்துகிட்டே இருக்கும். 18 months நான் பண்ண டிசிஷன்னால இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நானும் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பிட்காயின் மட்டும் தான் பிட்கிளப் மூலமாக இன்னும் ஒரே நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே நிறுவனம் பிட்கிளப் தான். இன்னும் எங்க மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது தாராளமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கேள்விப்பட்டு நிறைய பேர் வேற நிறுவனத்துல போய் சேர்ந்து காசு லாஸ் பண்ணிருக்காங்க. கேள்விப்படாம நிறைய பேர் இன்னும் வராம இருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விற்கலாம். உங்களோட டிஜிட்டல் கோல்டு செல்வத்தை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சரியான நிறுவனம் விற்கலாம். இதை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.